நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சவுத் கொரியன் திரைப்படமான குட் நியூஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விழா பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதையை எடுத்துருக்குறாங்களாம். ஸோ கரெக்டாக 1970s நடந்த ஒரு ஃப்ளைட் ஹைஜாக்கை சுற்றி இந்த படத்தோட கதை நடக்குதுங்க. ஸோ அதை கையாண்ட கவர்மெண்ட்டை நக்கலும் நையாண்டியுமா கலந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த 1970s எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் அந்த அளவுக்கு பாதுகாப்பு முறையெல்லாம் பெருசாக கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில துப்பாக்கிகளோட உள்ளுக்குள்ள ட்ராவல் பண்ணக்கூடிய சில பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. இப்படி உள்ளுக்குள்ள ஹைஜாக் பண்ணக்கூடியவங்களோட மோட்டிவ் வந்து இந்த ஃப்ளைட்டை நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஃபியூல் இல்லைன்னு சொல்லி இவங்க ஏமாற்றி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸை கவர்மெண்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமாக கலந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் நான் இந்த நக்கல் நையாண்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக டென்ஷன் பில்டிங்கோட கலந்துலாம் சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த மாதிரியான படங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் மாறும், ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர், அவரை வச்சு வரக்கூடிய போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஹைஜாக்கை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற போர்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அவங்க நல்லா தான் கையாளுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நக்கல் நையாண்டியோட கலந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. தென் இந்த படத்தோட அந்த மிஸ்டீரியஸான கேரக்டர், ஹீரோ கேரக்டரை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் உண்டு. ஸோ இந்த ஃப்ளைட் ஹைஜாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு அவர் பண்ணியிருப்பார். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டு வந்து ஒரு வாட்ச் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. இப்படி மொத்தத்தில் ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லி எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்குங்க. அதனால் தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.